ஹே காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னா, அம்மா வந்து வெளியே போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், என்னென்ன வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணலாம். உங்கள் முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம். என்னென்ன திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி லைனாக சொல்கிறோம், நீங்களும் பார்த்துக்கோங்க. இது வந்து எல்லாம் பேக்கெட்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது ஃபுல்லாக பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்தெல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஊதுபத்தியிலேருந்து காமிக்கிறேன். சைக்கிள் மங்களகரமா சைக்கிள் ஊதுபத்தி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் திரி, விளக்குக்கு திரி போகிறப்பெல்லாம் மறந்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். 3ஆவே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சவ்வாது, எப்பவுமே சாமிக்கு முருகருக்கு சாமி கும்பிடும்போது சவ்வாது என்னைக்குமே போடுவேன். அது முடிய போகிற பக்குவத்தில் இருக்கு. சவ்வாது வாங்கிட்டு வந்தேன். இந்த பிராண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் மனமா, அதனால இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பன்னீர், மில்கி மிஸ்ட். இது நந்தனாக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எது இருக்குதோ இல்லையோ இது இருந்தா போதும், நல்லா சாப்பிட்டுக்குவான். அதனால இது 2 வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் காளான் பாக்கெட். பாப்பாக்கு எப்படி பன்னீர் பிடிக்குமோ அது மாதிரி காளான் வந்து பிடிக்காது. இது வந்து சந்தோஷத்துக்கு ரொம்ப 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 பிடிக்கும். என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காளான். அதனால இவளுக்கு பன்னீர் வாங்கிட்டு காளான் வந்து சந்தோஷம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து தக்காளி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். பழம், அப்புறம் செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். சந்தோஷம் இது ரொம்ப பிடிக்கும், அதனால செவ்வாழைப்பழம். பாப்பாக்கு பச்சை வாழைப்பழம் அது பிடிக்கும். அப்புறம் பச்சை மிளகாய், இது ஒரு 10 ரூபாய்க்கு அளவா வாங்கிட்டோம். ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், அரை மிளகா தான் போடுவோம். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு. அப்புறம் ஜூஸ் போட்டு கொடுப்பேன் தினமே. ஃப்ரூட்ஸ் எல்லாம் தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம், மாம்பழம், இது இந்த 3 ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டாங்க. காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜூஸ் போட்டு கொடுப்போம். இதுதான் இனிமே பாயிண்ட். ஏன்னா இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க அம்மா எனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா அது போய் நாங்களும் சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிடுவாங்க, பட் ஆனா எனக்குன்னு சொல்லி இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, ஆனா நான் சாப்பிட மாட்டேன். பாருங்க, இது வந்து கம்பு அவல். இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இதுலயே ராய் அவல் இருக்கு, தெனை அவல் இருக்கு, சகப்பரிசி அவல் இருக்கு, எல்லாமே இருக்கு. நாங்க வாரம் ஏதோ ஒரு அவல் இந்த மாதிரி அவல் ஒன்று வாங்கிக்கிறோம். இது வந்து 27 ரூபா. 27 ரூபா இல்ல, 45 ரூபா. இது வந்து சிறுபருப்பு, பாசிப்பருப்பு, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் செஞ்சா பிடிக்கும் சொல்லிட்டு இது இல்ல, அதனால கடையில் வாங்கிட்டு வந்தேன். இந்த கடை வந்து நற்றிணை கடை, சூப்பரா இருக்குதுங்க. காலப்பட்டி ரோட்ல, குறும்பு வளையம் ரோட்ல காலப்பட்டியில நற்றிணை எல்லா நவதானியும் இருக்கு. அங்கதான் இந்த சகப்பு இந்த ராய் லட்டு. இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓபன் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்குள்ள. ராகி லட்டு சூப்பரா இருந்துச்சு. சாரிங்க, எள்ளூரண்டை. எள்ளூரண்டை இது வந்து 7 எள்ளூரண்டை 100 ரூபா, 117 ரூபா. செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. அங்க வந்து இந்த தெனை அரிசி, இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டமே நவதானிய ஐட்டம் மட்டும்தான் அங்க கிடைக்கும். நல்லா இருக்கு. அங்கதான் கோதுமை மாவும் இருந்துச்சு. அதனால ஒரு 3 கிலோ நேரமா அரைச்சிக்குவேன் கோதுமை வாங்கி. இந்த டைம் அரைக்கிறதுக்கு டைம் இல்லை. சரி, அதனால அவசரத்துக்கு வேணும்னு ஒரு 3 கிலோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரி, ஒரு 2 வாரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்சல் மிளகு நல்லா இருந்துச்சு மிளகு. அதனால மிளகு ஒரு 75 ரூபா எடுத்துட்டு வந்தேன். 50 கிராம் 75 ரூபா மிளகு. நெக்ஸ்ட் என்ன? கம்பு. இது வந்து சாமை அரிசி. சாமை அரிசி 85 ரூபா. இது வந்து 2 கிலோ எடுத்துட்டு வந்தேன். 1/2 கிலோ 1 கிலோ எடுத்துட்டு வந்தேன்.
பாக்கெட் உள்ள இருக்கும். இது வந்து தினம் தினம் காலையில வந்து பாப்பா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிச்சுக்குவா. மத்தியானம் டிஃபனுக்கு வந்து தினை அரிசி, சாமை அரிசி, வரகரிசி இந்த மாதிரி ஐட்டம் 1 கிலோ. வரகரிசி இந்த மாதிரி சாப்பாடு டிஃபனுக்கு சந்தோஷத்துக்கும் பாப்பாக்கு. நான் ஒரு நாளைக்கு நானும் சாப்பிட்டுக்குவேன். அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் ராகி வந்து இட்லி சுடுவேன். ராகி இட்லி, ராகி தோசை சுடுவேன். அதுக்கு வேண்டி ராகி 1/2 கிலோ மட்டும் எடுத்தேன். சரி அப்புறம் எடுத்துக்கலாம் முடியட்டும் அப்படின்னு. இது வந்து 1/2 கிலோ 57 ரூபா. இது வந்து பாஸ்மதி. ஆனா இது எப்படி சொல்றது, ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே வச்சிருக்கும் போது அங்கேயே இருந்துச்சு. அதனால சரி தேங்காய் பால் சாப்பாடெல்லாம் செஞ்சு தருவேன். காளான் பிரியாணி, தேங்காய் பால் சாப்பாடு அந்த மாதிரி இதில் கொஞ்சம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது மட்டும் ஒரு 1 கிலோ எடுத்துட்டேன். எப்பவுமே டிமார்ட்ல எடுத்துட்டு வருவேன் 2 கிலோ 3 கிலோ. இந்த டைம் டிமார்ட் போல, சரி அங்கேயே இருந்தது எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து சிறுதானிய வரகு நூடுல்ஸ் இருந்துச்சு. இதை ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல வந்து மார்ட்ல எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆனா அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சாப்பிட்டு. சரி இது ஒன்று மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது என்ன அரிசின்னு தெரியல, வரகு அரிசி. அது வந்து சாமை அரிசி. இது வந்து வரகரிசி. வரகரிசி முதல்ல 1 கிலோ இருக்கு. அது கூட சரி இன்னொரு 1/2 கிலோ இருக்கட்டும், அதைட்டு போட்டு செஞ்சு கொடுத்தேன். இன்னொரு 1/2 கிலோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். பனை வரகு அது நல்லா இருக்கும். ஆனா அது இல்லை, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து முதல்ல வந்து குருவிக்கு இதுக்கெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்கும்போது செஞ்சு கொடுப்பேன். தோசை, இட்லி அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். இப்போ 1/2 கிலோ வாங்கிக்கிறேன். இப்போதான் எனக்கு பிடிச்சி என் தம்பிக்கு பிடிச்ச மெயின் மேட்ரு இதுக்குள்ளதானே இருக்கு. நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேமியா மாதிரி இருக்கு. பட் ஆனால் இது வந்து நார்மல் சேமியா பாக்கெட் இல்லை. இது ஒரு ஹெல்த்தியான இந்த முருங்கைக்கீரை இதாக இருக்குல்ல, அந்த இதில் வந்து சேமியா. எனக்கு நார்மலாகவே சேமியா ரொம்ப பிடிக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் போகணும் எப்படி இருக்கு. இது வந்து முருங்கைக்கீரை இருக்குங்களா, அதில் செஞ்ச சேமியா. இதுவும் அங்கே தான் எடுத்தேன். நற்றினை அப்படிங்கிற கடையில் தான் எடுத்தேன். இதுவும் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். இது வந்து என்னன்னா பூண்டு பருப்பு பொடி. நான் எப்பவும் பொடி அரைச்சு வச்சுக்குவேன். ஆமா, நான் தான் அரைப்பேன். பாப்பா அரைப்பா. நானும் ஒரு நாளைக்கு அரைப்பேன். பாப்பா நல்லா அரைப்பா. பொடி தீந்து போச்சு. அதனால சரி இது கொஞ்சம் 1 மட்டும் எடுத்துட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு அளவு ஒரு 100 கிராம் கார்லிக் தால் ரைஸ். இதுல வந்து என்னென்ன சேர்த்திருக்காங்கன்னா இஞ்சி சேர்த்திருக்காங்க, அந்த பருப்பு சேர்த்திருக்காங்க, அரிசி சேர்த்திருக்காங்க, இட்லி பவுடரும் சேர்த்திருக்காங்க. இதுல இட்லி பவுடரும் சேர்த்திருக்காங்க. இல்ல ஆமா, இட்லி பவுடரும் சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து இட்லி பவுடர். இது இட்லி பவுடர் சேர்த்திருக்காங்க. அதுக்கு பேரு பூண்டு பருப்பு பொடின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் 155 ரூபா. 6 மாசத்துக்கு யூஸ் பண்ணலாமா? ஏன்னா எங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு தான் வரும். ஆமா, இன்னும் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொஞ்சம் தான் எனக்கு பிடிக்கும், அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். என் தம்பிக்கு வந்து பாஸ்தா பிரியாணி, அது ஒரு நாள் உங்களுக்கு நான் ரெசிபி எடுத்து போடுறேன். இது செஞ்சு இதுலேயே பண்ணி பார்க்கலாம் நம்ம. இதில் வந்து பாஸ்தா வாங்கியிருக்காங்க. இது வந்து என் தம்பிக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த பாஸ்தா. இது வந்து மில்லட் பாஸ்தா தான். இதில் வந்து கலர் இல்லை, மைதா கிடையாது. இது வந்து பனிவரகு இருக்குங்கல்ல, அந்த பனிவரகுல செஞ்ச பாஸ்தா. ஃபைபர் அண்ட் புரோட்டீன் இதுல வந்து அவ்வளவு ரொம்ப புரோட்டீனா இருக்கு. நார்மல் பாஸ்தா பனிவரகு பாஸ்தா இல்ல, பனிவரகுல செஞ்ச பாஸ்தா. பனிவரகுனா இந்த வரகுல இருக்குல்ல, அது பனிவரகு பாஸ்தா. அதனால டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்ப நிறுத்திட்டோம். இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம், நிறைய சாப்பிட்டு இருந்தோம். வந்து லைட்டா ஜங்க் ஃபுட்ஸ் ஆயிடுச்சு, நிறையவே ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுறோம். 6 மாசம் ஆச்சு நாங்க இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு இப்ப நாங்க இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் சாப்பிடுறது. இப்ப இந்த மாதிரி முறுக்கு, மிக்சரு இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டோம். அதனால இப்ப இதுல என்னென்ன ஃபுட்டு கொஞ்சம் நல்லா இருக்குதோ அதையே தேடி போச்சு. கீரை ஐட்டம், இது காய்கறி, இது மட்டும் அதிகமா எடுத்துட்டு இருக்கோம் இந்த 6 மாசமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதெல்லாம் நாங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க.
எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல நிறை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க. நாங்க மாத்திக்கிறோம். இப்பதான் புதுசா வீடியோ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை. ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.